வணக்கம். 18ஆம் நூற்றாண்டு இந்தியாவை பத்தி பேசினாலே நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க, நாட்டை பிடிச்சாங்க, இதுதானே. ஆனா அந்த கதை உண்மையிலேயே அவ்வளோ சிம்பிளா? வாங்க, இந்த ஆற்காடு நவாப் கதையை வச்சு கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இதுல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நம்ம வரலாறு புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சண்டைகள் புரட்சிகளை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்தியாவுக்கான போராட்டம் அதுக்கு ரொம்ப ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. வெளிப்படையா தெரியாத ஆனா ரொம்ப ஆழமான சிக்கலான ஒரு எதிர்ப்பு ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு தான் வந்திருக்கு. அப்படியே ஆரம்பத்திலே கிளம்புன ஒரு எதிர்ப்புக்கு ஒரு செம்ம பவர்ஃபுல்லான உதாரணம் தான் நம்ம ராணி வேலு நாச்சியார். முதல்ல அவங்கள பத்தி சுருக்கமா பார்த்துடலாம். யோசிச்சு பாருங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரா முதல்ல போர் தொடுத்த இந்திய ராணியே இவங்க தான். இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல, இந்திய வரலாற்றோட ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அவங்களோட திறமைகள்லாம் ஒன்னு ரெண்டு இல்ல, லிஸ்ட் ரொம்ப பெருசு. தமிழ்நாட்டுல சிவகங்கை சீமைய ஆண்டாங்க. சரி, அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருந்த மைசூர் ஹைதர் அலியோட ஒரு சூப்பரான டீல் போட்டாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கூட்டணி. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, முழுக்க முழுக்க பெண்களை மட்டுமே கொண்ட ஒரு ஆர்மியை உருவாக்கினாங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் கூட வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தோட ரிசல்ட் 1780ல பிரிட்டிஷ்கிட்ட இருந்து தன்னோட ராஜ்யத்தை வெற்றிகரமா மீட்டெடுத்தாங்க. அவங்களோட படைங்க எந்த அளவுக்கு வீரமா இருந்துச்சுன்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும். அவங்க தளபதி குயிலி பிரிட்டிஷோட ஆயுத கடங்கையை அழிக்கணும்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டு அந்த கிடங்குக்குள்ளேயே குவிச்சிட்டாங்க. ஒரு தற்கொலைப்படை தாக்குதல். அவங்களோட தியாகம் அப்பாப்பா, எதிர்ப்போட தீவிரம் என்னன்னு நமக்கு புரிய வைக்குது. சோ, ஒரு பக்கம் ராணி வேலுநாச்சியார் இப்படி நேருக்கு நேரா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அதே காலகட்டத்துல இன்னொருத்தர், ஒரு ஆட்சியாளர் ஹாண்டடா வேற ஒரு கேம் ஆடிட்டு இருந்தார். அவர்தான் ஆற்காடு நவாப் முகமது அலி வாலாஜா. ஓகே, இந்த நவாப் பத்தி நம்ம வரலாற்று புத்தகங்கள்ல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அவர் பப்பட் மாதிரி, அதாவது ஒரு பொம்மை ராஜா மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இந்த கோட்டு பாருங்க, அது இன்னும் தெளிவா சொல்லுது. அதாவது கர்நாடகா நவாபுகள் அவங்களுக்கே தெரியாம தென்னிந்தியாவுல பிரிட்டிஷ் பவர் வளர ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுது. சிம்பிளா சொன்னா, அவங்க ஏதோ தெரியாம பிரிட்டிஷ்க்கு உதவி செஞ்சதா ஒரு கதை இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைய ஹிஸ்டாரியன்ஸ் ஹாலோ கிரவுன்னு சொல்றாங்க. பேர் தான் ராஜா, கிரீடமெல்லாம் இருக்கும், ஆனா பவர் பூரா வேற யார்கிட்டயும் இருக்கும். நவாபோட நிலைமையும் இதுதான்னு பல வருஷமா நினைச்சிட்டு இருந்தோம். இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா அந்த கதை நிஜம்தான்னு தோணும். பாருங்க, 1749ல கம்பெனி உதவியோட தான் ராஜா ஆகிறாரு. 50கள்ல 60கள்ல அவரோட பவரை தக்க வைக்க கம்பெனி ஆர்மியையும் அவங்க கொடுக்கற கடனையும் நம்பியிருக்காரு. 70கள்ல கம்பெனிக்கு மலை மாறி கடன் வாங்கி குவிச்சிடுறாரு. கடைசியா என்னாவது, 1801ல அவரு செத்ததும் பிரிட்டிஷ்காரங்க அவரோட மொத்த ராஜ்யத்தையும் அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? அவரு பிரிட்டிஷோட பெரிய ஆட்டத்துல ஒரு சின்ன காயின், ஒரு கைப்பாவ, அவ்வளவுதானா? ஆனா இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. நாம அந்த வரலாற்று புத்தகங்களோட பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நவாப ஒரு மாஸ்டர் மேனிப்புலேட்டரா, ஒரு கை தேர்ந்த சூழ்ச்சிக்காரரா பார்க்குற ஒரு புது பார்வை வந்திருக்கு. ஒரு நிமிஷம் யோசிங்க. நாம இதுவரைக்கும் நம்பின அந்த கதை அது தப்பா இருந்தா, ஒருவேளை அவர் ஒரு பலவீனமான ஆள் இல்ல, ஆனா ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆட்டக்காரரா இருந்தா? இந்த டேபிள பாருங்க, ரெண்டு பார்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை. அப்பா, ஒரு பக்கம் பாரம்பரிய பார்வை அவரை கடன்காரர், பரிதாபமானவர், கைப்பாவேன்னு சொல்லுது. ஆனா இந்த புது பார்வை அவரை ஒரு தந்திரமான ஆள், பிரிட்டிஷாரையே இரக்கமில்லாம சுரண்டியவர், கடன் கொடுத்தவங்களுக்கு ஒரு கோல்டன் கூஸ் மாதிரி, அதாவது தங்க முட்டையிடும் வாத்து மாதிரி ஒரு டபுள் கேம் ஆடினவர்னு சொல்லுது. பாத்தீங்களா, பார்வை மாறும்போது ஒரு மனுஷனோட மொத்த உருவமே எப்படி மாறுதுன்னு. சரி, இந்த புது பார்வை திடீர்னு எப்படி வந்துச்சு? சிம்பிள். திருத்தல்வாத வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, வரலாற்றை ஜெயிச்சவங்களோட பார்வையில, அதாவது காலனி ஆதிக்கவாதிகளோட பார்வையில மட்டும் பார்க்காம அங்க வாழ்ந்த பூர்வக்குடி மக்களோட பார்வையிலிருந்தும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதான் விஷயம். கதையை யார் சொல்றாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓகே, அப்போ அந்த டபுள் கேம்னா என்ன? நவாப் அப்படி என்னதான் தந்திரம் பண்ணாரு? வாங்க, அவரோட ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். முதல்ல அந்த காலத்து அரசியலை புரிஞ்சுக்கணும். அது ரொம்பவே சிக்கலான ஒரு காலகட்டம். ஒரு பக்கம் டெல்லியில முகலாயர்கள், இன்னொரு பக்கம் உள்ளூர்ல இந்து ராஜாக்கள், இதுக்கு நடுவுல புதுசா வந்த ஐரோப்பிய சக்திகள். இத்தனை பேரையும் பேலன்ஸ் பண்ணி ஆட வேண்டிய ஒரு கஷ்டமான ஆட்டம் அது. நவாபோட ஸ்ட்ராட்டஜில 3 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. பாயிண்ட் நம்பர் 1, ஐரோப்பியர்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விடுறது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆளுங்களை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆளுங்களுக்கு எதிரா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. 2வது, கடனையே ஒரு ஆயுதமா மாத்துனது.
எனக்கு கடன் கொடுங்க 20% மேல வட்டி தரேன்னு சொல்லி பிரிட்டிஷ் பணக்காரங்களை எல்லாம் தன்னோட பக்கம் இழுத்தாரு. அவங்கெல்லாம் நவாப் நல்லா இருந்தா தான் நமக்கு காசுன்னு பிரிட்டிஷ் பார்லமெண்ட்லயே நவாப்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. மூணாவது, ஒரே நேரத்துல 2 உலகத்திலையும் அவர் லெஜிட்டிமசி வாங்கினாரு. முகலாயர்கள் கிட்டயும் நல்ல பேரு, உள்ளூர் இந்து ராஜாக்கள் கிட்டயும் நல்ல பேரு. எவ்வளோ பெரிய ராஜதந்திரம் பாருங்க. இந்த கோட் இந்த புது பார்வைய நல்லா உறுதிப்படுத்துது. ஆங்கிலேயர்கள் ஒரு கூட்டமாவும் சரி தனியாளாவும் சரி உண்மையிலேயே நவாபால இரக்கமே இல்லாம சுரண்டப்பட்டாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் அவர் ஒரு தந்திரசாலின்னு சொல்றதுக்கு? சரி, இதெல்லாம் ஏன் இப்ப முக்கியம்? நவாப் அப்படி இருந்தா என்ன, இப்படி இருந்தா என்ன? இது ஏதோ பழைய கதைய மாத்தி எழுதுறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது ஒரே ஒரு ராஜாவை பத்தின கதை மட்டும் இல்ல. இது வரலாறுங்கிற விஷயமே எப்படி கட்டமைக்கப்படுதுங்கிறத பத்தினது. ஹிஸ்டரிங்கிறது வெறும் உண்மைகளோட லிஸ்ட் கிடையாது. அது ஒரு கதை. அந்த கதையை யார் சொல்றாங்க, எந்த பார்வையிலிருந்து சொல்றாங்கங்கிறத பொறுத்து தான் அதோட அர்த்தமே இருக்கு. இதே இப்படி பார்க்கலாம். ஐரோப்பிய பார்வையிலிருந்து பார்த்தா இது இந்திய ஆட்சியாளர்களோட வீழ்ச்சி மற்றும் பிரிட்டிஷோட வெற்றி கதை. ஆனா நம்ம உள்நாட்டு பார்வையிலிருந்து பார்த்தா இது இங்க இருந்த ஆட்சியாளர்களோட விடாமுயற்சி, அவங்களோட தந்திரங்கள், அவங்க எதிர்கொண்ட சிக்கலான உறவுகளை பத்தின ஒரு கதை. ரெண்டுமே ஒரே காலகட்டத்தை பத்தி தான் பேசுது. ஆனா எவ்வளவு வித்தியாசம்! கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி நாம பார்க்கற கோணத்தை மாத்தும்போது வேற எந்த வரலாற்று சம்பவங்களோட அர்த்தம் எல்லாம் தலைகீழா மாறும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இது மாதிரி இன்னும் எவ்வளவு கதைகள் மறைக்கப்பட்டிருக்கும்.